ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். எஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடிமேல் அடின்ற மாதிரி கலிலுக்கு இப்போ அடி. எஸ், கலில் வந்து இன்ஜூர்ட் ஆகிட்டாரு. அதை ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா நான் லைவாக பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பவுலர் ஆர் பேட்ஸ்மேன் இன்ஜூர்ட் ஆகுது ஸ்டேடியமில் கண் முன்னாடி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து அவர் பால் போடுறப்ப ஆஹா தலைவன் ஏதாவது சும்மா அப்படி வேணும்னு இதுவும் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பவலுக்கு பால் போடுற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணாருன்ற மாதிரி எனக்கு ஸ்டேடியமில் தோணுச்சு. ஐ மீன் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சீரியஸாகவே மனுஷனுக்கு வந்து இன்ஜூர்டு போல். ஸோ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இஸ் ரூல்ட் அவுட் ஃப்ரம் IPL 2026 அப்படின்ட்டு. எஸ், இப்போ என்ன ஒரு பிக்கெஸ்ட் கொஷின்னா சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க. ஸோ யார் வந்து கல்லில் மற்ற ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. சில பல தகவல்கள் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் போகிறேன். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இல்லை சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எஸ், கலீல் அகமத் ரூல்ட் அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இமீடியட்டாக SRH கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கலீல் அகமத் ரூல்ட் அவுட்னா டக்குன்னு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுக்கு முன்னாடின்றத விட அதை பற்றி ஒரு தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு லேட்டராக. இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் முகேஷ் சௌத்ரி கிட்ட போவாங்க. ஆனால் அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை அபிஷேக் சர்மா இருக்கலாம், இஷன் கிஷனா இருக்கலாம், அஷ் தூபே, ஈவன் கமிந்து மெண்டி சாண வச்சா எல்லாமே லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இவங்க எப்படி போகிறாங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கொஷின். ஸோ ரைட் ஹேண்ட் பவுலரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஷின். மேபி ராமகிருஷ்ணா கோஷ் அப்படி போயிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, டெஃபினட்டாக முகேஷ் சௌத்ரி உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ மீன் நீங்கள் சிஎஸ்கே டேர்ம்ஸ் ஆர் ருத்ராஜ் கெய்க்வாட் டேர்ம்ஸில் யோசிங்க. பொதுவாக வந்து இல்லை ப்ரோ அவரை கொண்டு வரலாம் இவரை கொண்டு வரலான்றதை தாண்டி இந்த டேர்மில் யோசிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா, பிளேயிங் லெவலில் அங்கே முகேஷ் சௌத்ரி உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது ஆப்வியஸாக. சரி, ஓகே, நம்ம இப்படி வருவோம். இல்லை ப்ரோ ஒரு பாசிபிலிட்டின்னு பாருங்கள். நமக்கு வந்து ஏன் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இப்போ குர்ஜம்னீத் சிங் இருக்கார், இல்லை இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அன்ஷுல் கம்போஜ் இருக்கார், 2 பேரும் அப்படியே வச்சுக்கிட்டு நாம் ஏன் வந்து ஒரு மேத்யூ ஷாட் மாதிரி ஒரு பவுலர் ஸ்பின் பவுலர் வந்து கொண்டு வந்து அந்த மேட்ச் ஆடிக்கூடாது சேஃப் ஜோனுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த டீமில், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. பட் அதையும் தாண்டி அந்த பிச்சில் ஸ்பின்னு தான் அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிச் அது ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுப்படும். ஸோ இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் பல யோசனைக்கு நடுவில் நம்ம மாட்டியிருக்கோம். பட் அதை தாண்டி கலீல் அகமத்துக்கு பதிலாக ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட போவாங்கன்னா, போகலாம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வாலை இந்த தடவை டெஃபினட்டாக எடுத்துட்டு வாங்க. எம்ஐக்கு நெட் பவுலராக இருக்கார். அங்கே வந்து அவர் க்ளீன் யோக்கர் போடுற மாதிரிலாம் வீடியோ வந்திருக்கு. சூப்பர் ஃபார்மில் இருக்கார். பட் இதில் ஒரு பிக்கெஸ்ட் கொஷின் என்னன்னா, ஆகாஷ் மத்வாலை ஒரு நெட் பவுலர் ப்ரோ, அவர் எப்படி நீங்கள் பவர் பிளே கொண்டு வரீங்கன்னு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா இப்போதைக்கு வழி இல்லை, ஒரு நல்ல பவுலர் தான் அவர் தான் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா இது எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது இல்லைன்னு தெரியல. பட் சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, சிஎஸ்கே சேத்தன் சர்காரியாவை ஆல்ரெடி இந்த மாதிரி யாருக்காவது இன்ஜூர்ட் ஆனால் ஃபாஸ்ட் பவுலருக்கு, ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், சேத்தன் சர்காரியா கிட்ட போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்த மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. சேத்தன் சர்காரியா கிட்ட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லைக் கலீல் அகமத் மாதிரி உள்ளேருந்து பால் கொண்டு வருவார், வெளியிருந்து பால் உள்ளே கொண்டு வருவார். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஆகாஷ் மத்வால் அட் எனி டே டெத் பவுலரோ இல்லை பவர் பிளேயோட போடுறாரோ அவர் தான் ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை ப்ரோ நம்ம வந்து ஆகாஷ் மத்வால் டெத் பவுலர்ன்றனால பவர் பிளேக்கு கலீல் அகமத் கரெக்டாக சேத்தன் சர்காரியா மாதிரி ஒரு பவுலர் தான் தேவைன்னாலும் நீங்கள் சொல்லலாம். இதில் 2 பேருக்கு நடுவில் இன்னொரு விஷயம் இருக்குது. கடமைக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து நீங்கள் ஸ்பென்சர் ஜான்சனை கூட உள்ளே கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையே வரப்போதில்லை. ஸ்பென்சர் ஜான்சன் இன்னும் 5 நாளில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஆப்வியஸாக அவர் SRHக்கு அகேன்ஸ்டாக ஆட மாட்டார், அது தெரியும். பட் அதுக்கடுத்து மேட்ச் ஆட போகிறாருன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி சில ஒரு சுச்சுவேஷனில் தான் சிஎஸ்கே இப்போ மாட்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம என்ன நினைப்போம், சடனாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிப்பாங்க, கிடையாது. ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அதனால தான் டக்குன்னு சேத்தன் சர்காரியா இல்லை ஆகாஷ் மத்வால்ன்ற நேம் வந்து டக்குன்னு வருது. சில விஷயங்கள் ரூமராக இருந்தாலும் ஏன் இந்த 2 நேம் வந்து அப்படியே போயிட்டுருக்குன்னா, ஏன்னா இது வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஒருவேளை இன்ஜூர்ட் ஆனால் இதுதான் நம்ம பண்ணிட்டு ஆகாஷ் மத்வால் போனால் ஒரு பெட்டர் காம்பினேஷன். நிறைய பேர் என்னென்னு சொல்லிடுறாங்க, கலீல் அகமத் போயிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய பிக் ப்ளோன்றாங்க. எஸ், நீங்கள் வந்து எப்படி யோசிக்கிறீங்கன்னா, லாஸ்ட் 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு யோசிக்கிறீங்க. கலீல் அகமத் வந்து போயிட்டார். நான் அதனால் அந்த தைரியத்தை சொல்கிறேன். நான் இருக்கும்போது சொல்ல முடியாது. அடிக்கிறாங்க, ஃப்ளாட் ட்ராக்காக இருந்து அடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து கலீல் அகமத் அடிக்கலாம்னா அடிச்சிடலாம். அதனால் வேறு வழியே இல்லை, நம்ம அக்செப்ட் த ரியாலிட்டின்ற மாதிரி. வேறு வழியே இல்லாமல் கலீல் அகமத்துக்கு பதிலாக நடக்கட்டும், நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வாங்க, யாருன்னா கொண்டு வாங்க. நாம் ஏன் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் அப்படி என்னதான் அப்படி இருக்குது அவர்கிட்ட பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கீழே ஆடி இருக்காரு இந்த லோக்கல் லீஜில்.
லீக்ல அதில் ஆடி 7 மேட்ச் 17 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னா எல்லாரும் சொல்றாங்க ராமகிருஷ்ணா கோஷ் வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு இறங்கலாம். பட் என் மனசு என்ன சொல்லுதுன்னா அது போகமாட்டான்னு தோணுது. முகேஷ் சௌத்ரி தான் போகிறாங்க. பட் எனக்குள்ளே இருக்க இது ஸோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா ஃபைனலாக என்ன சொல்லணும்னா யாருக்கிட்ட போகலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணால் இவர் தான் பண்ணணும் ப்ரோ, இல்லைனா இந்த பிளேயிங் லெவலோட ப்ரோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் எம்எஸ் பற்றி நான் அப்டேட் வச்சிருக்கேன், அது அடுத்த வீடியோவில் வரும். பை.